அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா ஹீரோஸுமே அவங்களோட கெரியர்ல ஒரு வாட்டியாச்சு டெரரிஸ்ட் கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாத்துற மாதிரி நடிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளும் நம்மளோட நாட்டுக்கு வந்துட்டு டெரரிசம் தான் பிக்கெஸ்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்போம். ஏதாச்சும் ஒரு டெரரிஸ்ட் நியூஸ்னு வந்துட்டாலே அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு டிவி ஃபுல்லுமே வந்துட்டு டெரரிஸ்ட் தான் பேசிட்டு இருப்பாங்க. பட் யூ நோ வாட், நீங்க ஒரு டெரரிஸ்ட் கையில சாகறதுக்கான வாய்ப்பை விட அந்த டிவி உங்க மேல வந்து சாகறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்க பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டெரரிஸ்ட் வந்துட்டு உங்களை சுட்டு தள்ளுறதை விட ஒரு தேங்காய் உங்க மண்டையில வந்து நீங்க சாகறதுக்கான வாய்ப்பு அதிகம். டெரரிஸ்ட் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக போலீஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா? நீங்க ஒரு டெரரிஸ்ட் கையால சாகிறத விட அந்த போலீஸ் கையால சாகறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு காரணம் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெயின் வந்துட்டு பயங்கர லேசி ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ப்ராபபிலிட்டியும் எல்லாம் உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்காது. எந்த விஷயத்தை அதால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் தான் பார்க்கும். ஒரு ஏரோப்ளைன் வந்துட்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் மோதிருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 2-3 வாரத்துக்கு டிவி ஃபுல்லா அதே நியூஸா தான் இருக்கும். நம்ம உடனே பயந்து ஐயோ ஃபிளைட்ல போறதெல்லாம் சேஃபே கிடையாது போல, நம்ம அதுக்கு பதிலாக நம்ம கார் எடுத்துக்கிட்டு ரோட்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸை விட ரோட் ஆக்சிடென்ட்ல சாகிறவங்க வந்துட்டு 1000 மடங்கு அதிகம். இன்டூ 1000x ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த ரோட்ல போறதை விட ஃபிளைட்ல போறது தான் டேஞ்சர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுப்போம். இது கேட்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்குது, அதில் நிறைய பேர் சாகுறாங்க. பட் அதை பத்தி நியூஸ் நம்ம அவ்வளோக்கா பார்க்க மாட்டோம். ஏன்னா அது அடிக்கடி நடக்குது, அது ரொம்ப காமனான ஒரு விஷயம். பட் ஒன்ஸ் ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆகுது அப்படின்னா அது ரேரான ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி நிறைய நியூஸ் போறாங்க, நம்மளும் அதை பார்க்க பெருசாக நினைச்சுக்கிறோம். ஃபிளைட்ல போறதை விட ரோட்ல போறது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் வந்துட்டு நீங்க நிறைய வாட்டி கேள்விப்படுறீங்க, நிறைய வாட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக அது நிறைய வாட்டி நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதை விட டேஞ்சரஸான விஷயங்களும் வேற இருக்கலாம். பட் அதை பத்தி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்.